நம்ம பராபர கண்ணி பார்க்க போகிறோம். இதை எழுதினவர் யாருன்னா தாயுமானவர். எழுதினவர் யார்? தாயுமானவர். அவர் யாருன்னு பார்ப்போம். இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காராக அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்கார். அக்கௌண்டன்ட் சொல்கிறோம்ல, அது மாதிரி கணக்காராக இருந்திருக்கார். இப்பகுதி தாயுமானவர் பாடலின் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர். இப்பாடல் பராபர கண்ணி எனும் தலைப்பில் உள்ளன. கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடலாகும். கண்ணிங்கிறது என்னது? 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. இவர் தான் தாயுமானவர். அப்போல்லாம் ஃபோட்டோ கிடையாது, சும்மா வரைஞ்சிருக்காங்க. இதுதான் பராபர கண்ணி. அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களில் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியது. நம்ம எப்படி மனிதனை எப்படி வாழணும்னு சொல்லுவாங்க. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. உலகம் முழுவதும் நம்ம இதை பின்பற்றுறாங்க. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. அவற்றை நாமும் பின்பற்றுவோம், வாழ்வை வளமாக்குவோம். இந்த பாடலை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர். செம்மையர்க்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே. செம்மையர்க்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்யனை ஆளாக்கி விட்டு விட்டாள். அன்பர் பணி செய்யனை ஆளாக்கி விட்டு விட்டாள். இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று அறியேன் பராபரமே. அறியேன் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அறியேன் பராபரமே. தண்டருள். தண்டருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிர்ந்த கருணை. கூர்னா மிகுதி. செம்மையருக்குனா சான்றோருக்கு. ஏவல்னா தொண்டு செய்யும்.